ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்புக்கு 5 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்ப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கம்மியாக போட்டால் தான் சாம்பார் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் எப்பயுமே கம்மியாக போடுங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சாம்பாரில் போட்டிருக்க காய் எல்லாமே ஆஃப் குக் ஆகி வர வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஆஃப் குக்கு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டுருங்க, எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை இதை விட கெட்டியாக வரணுன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து கிண்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாம்பார் வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா காயெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் கன்டினியூவாக வேணும்னா ஹன்வி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.